இன்றைக்கி சூப்பரான முள்ளங்கி பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 முள்ளங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தோல் சீவி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிடலாம். முள்ளங்கி ரொம்ப சத்து உள்ளது, இதில் நிறைய நோய்களுக்கு நல்லது. நம்ம இதை ஓரமாக வைக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்படி செய்து கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது முள்ளங்கினே சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக இப்படி செய்து கொடுங்க. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க முள்ளங்கியை இது கூட போட்டு வதக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மொத்தமாக நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வெந்து வரணும். ஒன்று போல் அப்படி வதக்கி விட்டு வெந்து வரும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடும். இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம். பெப்பர் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். மல்லிச்செடிலாம் போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா பொடி பண்ண பெப்பரை போட்டு விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். ஒரு முட்டை தேவையில்லாதவங்க இதில் ஸ்கிப் பண்ணிடலாம். பிடிக்காதவங்க, முட்டை சாப்பிட்றவங்க இதில் ஒரு 3-4 முட்டை கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் கூட 2 போட்டுக்கலாம். இந்த முட்டை சேர்க்கும்போது இந்த முள்ளங்கியில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள் கண்டிப்பாக. நல்லா கிண்டி விட்டுட்டு பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டு இறக்கிடலாம்.